ஹலோ டிவி நேயர்களுக்கு மாலை வணக்கம். இந்த காணொளியை காலையிலேயே பதிவேற்றலாம் என்று இருந்தோம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால் கொஞ்சம் காலதாமதமாகுது. வெந்நீர் குளியல் போட்டுட்டு நேற்றைய தினம் இந்த ஒரு நபரால் இந்த தமிழகமே அப்படி ஒரு கந்தக பூமிங்கிற மாதிரி உலகமெல்லாம் வெளிப்படுத்திட்டாங்க. எப்படி உலகமெல்லாம் தமிழினம், தமிழ் தேசியம், ஈழம், பிரபாகரன் என்று இந்த மண் ஒவ்வொரு முறையும் பெருமைப்பட்டு கொண்டிருந்ததோ, நேற்றைய தினம் அவ்வளவு சிறுமைப்பட்டு போனது. நேற்றைய தினம் முந்தா நாள் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகணும். அதுக்கு முதல் நாள் சீமான் மீது பாலியல் குற்றத்தை வழக்கு பதிவு செய்திருந்த விஜயலட்சுமியிட போய் இந்த காவல்துறை விசாரணை முடித்து கொண்டு மீண்டும் சீமானிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் ஒட்ட போகுது. அது ரொம்ப எளிதாக கடந்திருக்கலாம். கைல்வெளிக்கு ஒன்றும் சம்மன் நோட்டீஸ் எல்லாம் ரொம்ப புதுசு கிடையாது. காளிமுத்து வீட்டிலே வளர்ந்தவர். காளிமுத்து பல மேடைகளிலே சொல்லுவார், பாரதிதாசன் பாடல, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைக்குது சிறைச்சாலைன்னு. ஆனால் அவர்களெல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு போனாங்க. ஆனால் சீமான் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு 13-14 ஆண்டுகளாக ஒரு நடிகையை கற்பழிச்சிட்டாருங்கிற வழக்கு இதில் பதிவாக இருக்குது. அதை நேரடியாக வாங்காமல் உதவியாளரை விட்டு அதை கிழிக்க சொல்லி அது காவல்துறை அவர்களெல்லாம் கைது பண்ணி போய் மீடியாவில் காலையில் அவருடைய மனைவி ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. மாலையில் சீமான் கதறாரு, 6 மணிக்குள்ளே ஆஜராகிடுறேன். அவருக்கு அங்கே ஒசூரில் நிகழ்ச்சி. ஒசூர் முடிச்சுட்டு விமானம் மூலியமாக சேலம் சென்னை இங்கேருந்து வளசரவாகுது காரில் வரணும். அதுதான் திட்டம். அவர் சீமானுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிற முன்னணி வழக்கறிஞர் தோழர்கள்லாம் அந்த ஏற்பாடுகளை செய்து காவல்துறையிட்ட பேசி அனுமதி வாங்கிட்டாங்க. இதுக்கிடையில் நேரடியாக வரலாம். முதல் நாள் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறார் நீதிபதி அவர்கள். அதெல்லாம் கவனிக்கணும். நான் ஆஜராக முடியாது, உன்னால் என்ன பண்ணுவேன்னு சவால் விடுகிறார். காவல்துறையை நோக்கி சவால் விடுகிறார். ஒரு சாமானிய மனிதன் செய்ய முடியுமா? 100 ரூபாய் ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டா, யாரோ ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணிட்டா, அந்த பாமரனை இந்த காவல்துறை என்ன விதமாக நடத்தும்? நேற்று சீமான என்ன விதமாக நடத்தப்பட்டார் என்கிற ஒப்பு நோக்கெல்லாம் காமன் மேனாக உங்கள் பொறுப்புலேயே நான் விட்டார். இப்போ என்னன்னா, சீமான் இந்த பெண் வழக்குங்கிறதுனால இந்த பேட்டி கொடுக்குற பொழுது இப்போ ஊடக நேர்காணல்களில் தன்னை சுற்றி வெறும் பெண்களாக நிப்பாட்டிக்கிறாரு. அந்த 15-20 பெண்களில் யாராவது ஒரு பொண்ணு ஒரு நம்படி தீர்ப்பு சிரித்தா போதும் சீமான பேச்சை பற்றி. அந்த 20 மூஞ்சில் அந்த மூஞ்சை கரெக்டாக டியூன் பண்ணி பார்த்து அந்த நகைச்சுவை மேலே ஒரு சிரிப்பாப்பில். அதான் என்ன பொழப்போன்னா உண்மையிலே தெரியல. அந்த பெண்களும் கொஞ்சம் கூட சங்கோஜமே படலை. அப்படியே சொல்கிறான், நான் என்ன எப்படி விஜயலட்சுமி நான் கற்பழிச்சது ஆகும்? நான் என்ன அவள் வயசுக்கு குச்சி விட்டு கட்டி தூக்கிட்டு போய் கருவேலங்காட்டில் கற்பழித்தேன்? நான் பச்சையாக எவ்வளோ பெரிய தவறு. அவள் தானே விருப்பப்பட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னா அவன் விபச்சாரிங்கிறத சொல்லாமல் சொல்லுகிறான். இப்போ அது எவ்வளோ பெரிய கேவலம். 6 மாதங்கிறான். அதில் கயல்வெளி அறிக்கை என்னன்னா, 7 முறை நான் கருக்கலைப்பு செய்திருக்கிறேன்னு அவங்க வாக்குமூலத்தில் விசாரணையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு வருஷத்தில் 7 தடவை கருக்கலைப்பு கொடுக்கணும். நான் தான் ஆம்பளம் போல இருக்கேன், அதையும் மாறுதட்டி கொடுக்குறேன். பெரிய வேதனை. இதுக்கு முழு நேரலை. இதை விட இந்த வீரப்பனாருடைய மகள் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவங்க அம்மா ஒரு கட்சியில் இருக்கும், இது கொஞ்ச நாள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துச்சு, இங்கே வந்துருச்சு. இப்போ காளியம்மாள் இல்லாத இடத்த அது நிரப்பும்பொழுது நேற்று அது ஒரு சீன் பயங்கரமாக போட்டுச்சு. 50 ரூபா வாங்கிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு நடிச்சிட்டு போயிடுச்சு. சாதாரணமாக கேட்குது. பெண் போலீஸு காவலர்கள் அவங்க தடுக்கிறாங்க. என்னென்ன தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குமா? 20-28 வருஷமாக அவர் மேலே பாலியல் வழக்கை கொண்டு வரீங்களே அப்படின்னு உண்மையிலே ஒரு பெண்ணுங்கிறத மறந்து ஆதங்கப்படுறான். நீ ஒன்றுமே இல்லை. இதே வீரப்பனார் உயிரோடு இருந்து சீமான்ட்ட இதே விஜயலட்சுமிங்கிற நடிகை ஒரு புகார் கொடுத்துருந்தா விசாரிக்கலாம் மாட்டாப்புல, அப்படியே போட்டு தள்ளியிருப்பாப்புல வீரப்பனார்.
நீ அவருடைய ரத்தம் போய் இவங்ககிட்ட உட்காந்துட்டு நீ எதை நம்புற? வீரப்பனை வச்சு உனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் பையன் அவர் வாக்குமூலம் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இட்லி சுட்டால் கூட அந்த இட்லிக்குள்ளே கறியெல்லாம் வச்சு சுடுகிற வழக்கம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் சைவ பிள்ளையர்னு சொல்கிறாரு. அவங்க கிடக்கிறான் தேப்பையான்னு மீடியாவில் சொல்லிட்டு போனவன் இந்த சீமான். அப்போ இவன் பிரபாகரன் தேசிய தலைவரை மேதகு குடும்பத்தாரே இகழ்றானா, வீரப்பனார் குடும்பத்தை என்னென்ன பண்ணுவான்? நீ விவரம் தெரியாமல் அவங்ககிட்ட போய் அதில் ஒரு சீன் கிரியேட். நேராக இங்கேருந்து வந்துட்டான், ஊடகங்கள்லாம் முன்னாடி ஒரு வண்டியில் போகுது. டிட்டோ எதை ஞாபகப்படுத்துதுன்னா, பரப்பனாக்கரகரா சிறை வளாகத்திலேருந்து சசிகலா விடுதலையாகி சென்னையை நோக்கி வருகிற பொழுது எப்படி நேரலை செய்து விட்டுருந்தாங்களோ அதுபோல் ஒரு நேரலை. ஏர்போர்ட்டில் இறங்குறான், நேராக வடபழனி வரைக்கும் வருது. வடபழனி போன உடனே அந்த க்ரீன் பார்க் ஹோட்டல், பழைய விஜயவாகினி ஹோட்டல், அங்கே போய் வழக்கறிஞர் பிரிவோட எல்லாம் சின்ன சின்ன டிஃபனு. ஏன்னா ஒருவேளை ஒரு வதந்தி இருந்தது, நைட்டே இவன் அரெஸ்ட் ஆகிட்டானா என்ன பண்ணுது, நைட்டு அரெஸ்ட் ஆனால் ரொம்ப டேஸ்டெல்லாம் சாப்பிட முடியாது. அதில் இங்கேயே இட்லி கறி காப்பி கீப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டான். அப்போ அதுக்கு பிறகு மனைவி ஒருத்தங்க கூட இருந்தால் இந்த பாலியல் வழக்கினுடைய தன்மை வேகம் வந்து குறையுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் ஆலோசனை கொடுக்க நேராக கயல்வெளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கயல்வெளி இருக்கிறதுங்க நீலாங்கரை. சீமானுடைய காரு ஆற்காடு ரோட்டில் இறங்கி க்ரீன் பார்க் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து ஆற்காடு சாலையில் ரைட்டு திரும்பி வலசரவாக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏவிஎம்கிட்ட போனோன்னே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. இந்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லி நம்ம எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஒரு கதை எழுதியிருப்பார். அதுபோல் சீமானுடைய தாமதம் பல ஊர்களில் அருகாமையில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிற 4 மாவட்டம், புறநகர் மாவட்டத்திலேருந்து தொண்டர்கள் கூட்டம் வந்தால் இந்த 1.5 மணி நேரத்தில் அந்த ஸ்டேஷன் ஸ்தம்பிக்கும், நைட்டு தன்னை கைது பண்ண மாட்டாங்கன்னு திட்டமிட்டு தாமதப்படுத்தி அங்கே அவ்வளோ நிர்வாகிகள் வந்துட்டாங்க. காவல்துறை இவர்களை பற்றி நல்லா தெரியும், அழகாக தடுப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா வீட்டிலே பிரியாணி செஞ்சு மகளிர் அணிக்கெல்லாம் உருட்டுக்கட்டை கையில் கொடுத்து அந்த மாதிரி. அதில் அந்த பெண்களெல்லாம் ஒரு பாலியல் வழக்கு, விஜயலட்சுமி ஒரு பெண் தானே, இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு நீதி வரணும்னு ஒருத்தம் கூட கேட்கலன்னா அப்புறம் எதுக்குடா அது மானங்கட்ட கட்சி? அது அந்த கட்சி இருக்கவே வேண்டாமே. அதான் அறியாமையில் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு மனுஷன் காதில் பூ வைக்கலாம், தோட்டத்தையே வைக்கிறீங்களேடா. இவன் கறந்த பாலை திருடினாலும் பரவாயில்லடா, ஒரு டம்ளர் போனால் போதும்னு போயிடலாம். ஒரு மாட்டு பண்ணையவே ஆட்டையை போட்டான். திரள் நிதி கட்டி இவன் கட்டுற வாடகை எவ்வளவு? 2.5 லட்ச ரூபா. அதில் வாட்ச்மேன் கன்மேன் ஒரு ஆள், அவன் டிரைவர் ஒரு ஆள். அவன் கிழிச்சவன் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அந்த சம்மனை வந்து சவுத்தில் ஒட்டுறாங்க, அதை கிழிக்கிறவன் உள்ளே ஓடிட்டான். இவன் தம்பியெல்லாம் இப்படிப்பட்டவனுங்க தான். கொஞ்சம் அசந்திருந்தான், கொஞ்சம் அமைதி காத்திருந்தா கயல்வெளி இந்த இவ்வளவு கொதிநிலைக்கு வராமல் அழகாக அது ஒருங்கிணைப்பாளர் ஆகிருக்கலாம். சீமன் 6 ஆண்டோ 8 ஆண்டோ 10 ஆண்டோ உள்ளே போயிருக்க போகிறான். சாட்டை திரும்ப கனவுல 10 லோடு எம்சாண்டை கூட்டிகிட்டானவ. அவனுடைய கனவு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அந்நியார் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகிடுவாங்க, நம்ம வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிட்டோம்னா திரள் நீதி முழுவதும் நமக்கு தான், நாம் தான் அந்த சீமான் மேடையெல்லாம் ஆக்கிரமிக்க போகிறோங்கிற கனவு சாட்டை துரைமுருகனுக்கு இருந்தது. நேற்றைய தினம் காவல்துறை அவனை ஒரு 10 லோடு எம்சாண்டை அவன் கனவுல கொட்டிட்டாங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது என்னென்னா, காவல்துறை கண்ணியத்தோடு நடந்து கொண்டது. இல்லைன்னா அழகாக தடியடி நடத்தி அங்கே 2 பஸ்ஸு வேறு கான்ட்ராக்ட் பஸ்ஸு நின்னது, கவர்மெண்ட் பஸ்ஸு, அழகாக ஏற்றி இவனுங்கள்லாம் விடிய விடிய ஒரு மண்டபத்தில் வச்சுட்டு சீமானுடைய விசாரணை முடிஞ்ச பிறகு அனுப்பியிருக்கலாம். சீமான் வந்து அங்கே மறுக்கிறதுக்கு உண்மையில் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க. மொத்தம் 56 கேள்வி 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்கனாக்கா ஆல்ரெடி மைண்டு செட் ஆக்கிட்டாங்க. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் இவர் தான் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவர் பதில் சொல்கிற பேரில் ஏதாவது உளறி இருப்பான். ஆனால் அதை வச்சு அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க. எழுத்துப்பூர்வமாக பேச விட்டும் கையொப்பம் வாங்கியிருக்கிறாங்க, வீடியோவும் எடுத்திருக்கிறார்கள். இது எல்லாம் விஜயலட்சுமி சொல்கிற குற்றச்சாட்டு ரகசியமாக கடிதமெல்லாம் போடலை, நேரடியாக மீடியாக்கள் மூலியமாக முன்னணி தொலைக்காட்சிகள் முன்னணி செய்தித்தாள்களில் தான் அந்த செய்தியெல்லாம் வரும். அதுபோல் இது எல்லாத்துக்கும் ஒப்புக்கொண்டிருப்போம். அதனால தான் நைட்டு விடுதலை பண்ணிட்டாங்க.
ஆனால் இதில் தொலைக்காட்சிகள்லாம் இன்னொரு யூகத்தை கிளப்புனாங்க. மணி 10 10:30 ஆயிடுச்சு, விசாரணை முடிய 2 ஆகும், மீதி விசாரணை இருந்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி காவல் எடுத்து விசாரிப்பாங்க. அந்த இது தவறி போச்சு. இன்னொன்று வெள்ளிக்கிழமைங்கிறனால சனி ஞாயிறு அவர் உள்ளே தான் இருப்பார், திங்கக்கிழமை தான் வருவாப்புன்னு ஒரு வதந்தியும் கிளம்புனது. தொண்டர்கள் நேரம் ஆக ஆக பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும்னு ஒரு கிராமத்து பழமொழி இருக்குது. இருக்கிற 10 பேரும் போயிடுவான். அப்படி அந்த 10 பேரும் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் சீமான் வீட்டை முற்றுகையிட மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தியும் பெரியார் திராவிட கழகத்தினர் முனைப்பு காட்டிய பொழுது எல்லாருக்கும் காலையில் இட்லி பொங்கல் வடையும் போட்டு, திரள் நிதியில் தான். இவன் ஒன்றும் பெரிய எம்ஜிஆர் மாதிரி வள்ளல் கிடையாது, விஜயகாந்த் மாதிரி வள்ளல்லாம் கிடையாது, திரள் நிதியில் தான். மதியானம் எல்லாருக்கும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டானுங்க எல்லாருமே, சீமானை காப்பாற்றி விட்டதுனால. அன்னதானம்னு ஒன்று பண்ணது அவன் வாழ்க்கையில் அதுக்கு தான். ஆனால் அவனை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப எளிதாக தப்பு பண்ணுவாங்க. தலைவனை எந்த வழியோ மக்கள் அந்த வழியும்பாங்க. அசால்ட்டாக கற்பழிச்சிட்டு அதை மறுக்கிறதுக்கு ஊரை திரட்டிக்கிட்டு வராமல் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதில் அந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, என் தலைவரே அப்படி தானே எளிதாக பெண்களை ஏமாற்ற முடியும், அந்த சட்டத்தை வச்சு எளிதாக கடந்து வந்துட முடியும். அது போன்ற அந்த மக்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லுகிற ஒரு அரசியல் கோமாளின்னு சொன்னால் அது இவன் தான், சீமான் தான். இந்த வகையில் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள், இவங்க அன்புமணி போன்றவர்கள், இதெல்லாம் உண்மையில் பாராட்டணும். அவர்களாம் அந்த மாதிரி இதில் போய் மாட்டலை. ஆனால் இவன் ஒருத்தன் தான் தன்னுடைய மனைவியும் ஆதரிக்கிறா. வாட்ச்மேன்லேருந்து கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகியிலேருந்து எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெருமைப்பட சொன்னான், 300 வழக்கு என் மேலே இருக்குது அப்படின்னு. எப்போ நம்மளுடைய பழனி பாபா அவருடைய பிறந்த தினத்தில் பழனி பாபா மேலே 270 வழக்கு இருந்தது, 240 அவர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு. என் மேலே 340 வழக்குகள் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் இது தானே. இன்னொன்று காவல்துறையை நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டும் ரெடி பண்ணிட்டான், வரவங்க இதில் ஒட்டுங்கன்னு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தான் அசால்ட்டாக துணிச்சலுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நேற்று அப்படியே கட்டமைச்சிட்டாப்புல. அதனால தான் காவல்துறை எப்பயுமே நள்ளிரவில் போய் ஒருத்தனை தூக்கிட்டு வந்திருக்கும். இது காவல்துறை கொடுத்த பாடமாக இருக்கும். ரொம்ப ரகசியமாக யாருக்கும் தெரியக்கூடாது. விடிய காலத்தில் போய் தூக்கிட்டு வரணும். கலைஞர் அப்படி தான் தூக்குனாங்க. அப்போலாம் இவ்வளோ அலைபேசி வசதி அது இதெல்லாம் இல்லை. லேண்ட்லைன் வழியாக தான் செய்திகள் போகணும். அதுவே கொதிநிலையாக இருந்தது. இவன் வெளியிலே இருந்து மக்கள் சேவை செய்கிற அளவுக்கு பெரிய உத்தமன் இல்லை. இவன் அந்த வேலையை செய்யாட்டியும் அதை செய்வதற்கு நிறைய இளைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நல்ல வழியில் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த காளியம்மாள் மாதிரி வீரப்பன் அவருடைய மகள் என்னைக்கு பிசுறுன்னு தெரியல. இப்போதைக்கு உசுரம்பான், அப்புறம் பிசுரம்பான், அப்புறம் உங்களுக்கு என்னடா மசுருன்னு கேட்பான். அதெல்லாம் மீடியாவில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் இந்த துயரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய நேரங்கள் முழுமையாக விரயம் செய்யப்பட்டது, வீணடிக்கப்பட்டது. அதையும் சொல்லுது அந்த வீரப்பனாருடைய மகள், நீங்கள் வாங்குகிற கவர்மெண்ட் சம்பளமும் வீணாக போகுது, அந்த முதலீடு எல்லாம் போகுது. ஆமாம், காவல்துறையுடைய நோக்கம் சட்டம் ஒழுங்கு கட்டக்கூடாது. நாளைக்கு ஏதோ கும்பலில் ஒருத்தர் எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு நபர் காவல்துறை மேலே ஒரு கல்லை தூக்கி விட்டுட்டான்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிடும். முழுமை